வணக்கம் இலக்கிய குரங்குகள். வணக்கம் இலக்கிய குரங்குகள். வித் ஆனி. ஹை கமான். இன்னைக்கு ஆமாம் இலக்கியங்கள் வந்திருக்கே அது வரைக்கும் இல்லை தியா எல்லா மங்கிலையும் மாறி மாறி உட்காரதுனால என்னன்னு தெரில. எனக்கு வந்து நீங்கள் எதுக்கு இலக்கிய குரங்குலாம் வந்தீங்க? அதுதான் நீங்கள் இது படிப்பீங்களா? புக்கில் தமிழ் புக்கெலாம் படிப்பீங்களா? தமிழ் புக் தான் படிப்பேன், நிறைய தமிழ் புக் படிப்பேன். அந்த ரீடிங் ஹேபிட் வந்து லாங் அகோ ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி அதை வந்து ரீகிண்டில் பண்ணது வந்து இலக்கிய குரங்குகள் தான். அப்போ ஒரு ஆர்டிக்கிள் நான் படிக்கிறேன். அந்த ஆர்டிக்கிளில் வந்து கன்னட எழுத்தாளர்களோட புத்தகங்களும் அந்த அவங்களோட அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கருத்தாளம் மிக்கதாகவும் இருக்குன்ற மாதிரி படிக்கிறேன். அதே சமயத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுறாரு, இது படிங்க ஜி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் போய் வாங்கின புக்கு தான் வந்து யாத் வஷயம். அப்படின்னா நினைவிடம்னு அர்த்தம் ஹீப்ரூ மொழியில. ஹீப்ரூ மொழியா? அவங்க யூதர்களை பத்தின கதை இது. சரி. அவங்களோட நாவல்ன்ற யூதர்களை பத்தி கதைன்ற நேமி சந்திரா அப்படின்றவங்க வந்து எழுதுறாங்க. அவங்க வந்து ஹெச்ஏஎல்ல வந்து என்ஜினியராக இருந்துட்டு மேனேஜராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய இந்த ட்ராவல் பிளாகர், அவங்க ட்ராவல் பண்ணி எழுதுவாங்க, பெண்களுக்கான புத்தகங்கள் எழுதுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஆட்டோவில் போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பரியல் கிரவுண்ட் பார்க்குறாங்க. முஸ்லிம்ஸ் பரியல் கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான பரியல் கிரவுண்ட் பார்க்குறாங்க. அந்த எழுத்துக்கள் வந்து அவங்களோட அட்டென்ஷனை ட்ரா பண்ணி அவங்க போகிறாங்க. அங்கே என்னன்னு போய் பார்க்குறப்ப தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க யூதர்களோட கல்லறை அப்படின்னு. நம்ம ஊரில் அதுதான் இதே தான் இந்த கேள்வி தான் அவங்களுக்கும் வந்துச்சு, நம்ம ஊரில் யூதர்களோட கல்லறையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல்லறையை இருந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து முதல் புனை கதை, இது வரைக்கும் அவங்க நாவல் எழுதுனது கிடையாது. ஸோ முதல் புனை கதையோட கரு அங்கே உருவாகுது. ஒரு ஜூவோட ஹிட்லரோட நாசி பிடியிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு விஞ்ஞானியும் அவரோட சின்ன பொண்ணும் இந்தியா வராங்க. அந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ இவங்க டிராவல் பிளாகர் அப்படின்றதுனால அவங்க கதையை தேடி அவங்க பயணமாகறாங்க. அவங்க இங்க இருந்து ஜெர்மனி போறாங்க. ஜெர்மனில போயிருக்காங்க. ஆமா, இந்த நாவல் வந்து அவங்க ரெடி பண்றதுக்கு எடுத்துக்கப்பட்ட காலம் வந்து 12 வருஷம். ஸோ 1995ல ஆரம்பிச்சு 2001ல முடிக்கிறாங்க அந்த கதையை. 2001ல அது 12 வருஷம் அவங்க எழுதிருக்காங்க கதையை. அப்ப அவங்க வந்து ஜெர்மனி போறாங்க. ஜெர்மனி போய் அந்த நாசி கேம்ப்ஸுக்கெல்லாம் போறாங்க. ஏன்னா அங்க போனா அவங்க நிறைய பார்க்கலாம். சிமெட்ரி இல்லைங்க, அதாவது என்ன நடந்துச்சு அந்த கேம்ப்ல வந்து அந்த ஹிஸ்டரி இருக்கும்ல, என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அங்க போறப்ப அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவ்வளவுதான் பாவம், காலையில எந்திரிச்சு எல்லாரையும் அதுல என்ன இருக்கு சொல்லு. ஸோ அவங்கள வந்து அங்கேருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி யூஎஸ்ல வாஷிங்டன் டிசியில் வந்து ஒரு ஹாலோகாஸ்ட் மியூசியம் இருக்கு. அப்புறம் அங்கேயே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து மியூசியம் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அமெரிக்கா இந்த ஹாலோகாஸ்ட்ல இறந்தவங்களுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, சர்வைவர்ஸ் கொடுக்குற எழுதின புக்ஸு, அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஹாலோகாஸ்ட் மியூசியம் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கும், நிறைய லேயர்ஸ் ஆஃப் பிளேசஸாக இருக்குது. அங்கேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ புக் எடுக்க முடியுமோ அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. தென் ஷீ இஸ் கெட்டிங் டு நோ யாத் வஷயம்னு ஒரு இடம் இருக்கு இஸ்ரேல்ல. அங்கதான் வந்து ஃபுல்லா இறந்தவங்களோட பட்டியலும் அங்க வந்து இதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் போகணும். இஸ்ரேல்ல எப்பவுமே கலவர பூமி அது. ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இதுதான் அந்த ஒரு சின்க்ரோனாசிட்டி மாதிரி நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயே அஃபிஷியல் ட்ரிப் ஒன்று வருது, ஃப்ரான்ஸுக்கு, இஸ்ரேலுக்கு, அப்புறம் இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க போகிற மாதிரி. ஸோ மற்ற 2 கண்ட்ரியில் 2 நாள் இருக்கு, இஸ்ரேலில் ஒரு வாரம் இருக்கு நைட்டு. அங்கே போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபுல்லாகவே காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு அவங்க பார்க்குற மக்கள் எல்லா பீச் பக்கமாக நடந்து போய் மக்கள் எங்கெல்லாம் அதிகாலையில் கூடுவாங்க ஜாகிங் பண்ணுற டைம், அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறாங்க. சும்மா ஹாய் சொல்லிட்டு யார் வந்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசி விஷயங்களை சேகரிச்சுட்டு. ஸோ அங்கே நிறைய பேரோட ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ஹாலோகாஸ்ட் சர்வைவர்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருந்து இஸ்ரேல் ஃபுல்லாக அவங்க யாரை கேட்டாலும் அங்கே கேட்குறீங்க தாத்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க இந்தியா வராங்க. இந்தியா வந்துட்டு இங்கே யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் ஜூஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ஜூஸ் அங்கே அவங்க ஊரில் பார்த்த பேர்கள் வச்சு இங்கே நிறைய பேருக்கு டைரக்டர் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஜூவா இருப்பாங்களா அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களோட அந்த எஃபர்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு கதை எழுதுறாங்க, அதுவும் புனை கதை தான். ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கதையை எடுத்து ஏதோ ஒன்று நம்மளோட கற்பனைகளை கொண்டு வர்றது தான் வந்து யூஸ்வலாக புனைக்கதையோட ஒரு சாராம்சமே. இவங்க அந்த ஒரு இலக்கணத்தை மீறி அங்கே வந்து அவங்க
ட்ராவல் பண்ணி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இந்த கதையை கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்பவே நமக்கு நல்லா இருக்குது ஃபீல். அவங்களுக்கு அந்த கதை முடிவு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக தோதானதாக அமையலை. அப்போ உண்மையாகவே அங்கேருந்து ஒரு தானியான்னு சொல்லிட்டு ஒரு யூத பெண் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு ஓகே நம்மளோட கதையின் நாயகி வந்து கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க, இல்லை கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும்னா, இவ யூத பெண், அந்த கதையோட முடிவில் அவள் யூதலா யோசிக்கிறாளா இல்லை வந்து இந்திய பெண்ணா யோசிக்கிறாளா? ஏன்னா அவளோட பெரும்பான்மையான காலத்தை வந்து அவள் இங்கே கடத்திடுவான் அந்த பெண். ஸோ அவளோட வாழ்க்கையில் அவள் எந்த மாதிரி வந்து அந்த கதையை வந்து பார்க்குறா, அவளோட அந்த எமோஷன்ஸ் எப்படி வந்து அவள் ஒரு யூதலாக எடுக்கிறாளா இல்லை இந்தியனா எடுக்கிறாளா அப்படின்றது மாதிரி அந்த கதை முடியும். ஸோ இப்போ கதைக்குள்ளே போனால் இப்போதான் போறியா இதான கதை இல்லை, இது கதை உருவான கதை. ஸோ இப்போ கதைக்குள்ளே போனால் இவங்க வந்து கதை வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் மூவ் ஆகிட்டே இருக்குது. கதை வந்து அந்த யூத பெண்ணும் அவளோட கணவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை வருது. ஸோ என்ன ஆகுது பேசிக்கலி அப்படின்னா, கதை ஆரம்பிக்கிற இடம் வந்து இஸ்ரேல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பையன் வந்து நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போகணுன்னு கேட்டிங்க, எல்லாமே நான் எனேபிள் பண்ணேன். ஜெர்மனி போனீங்க, அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்க்கல, அமெரிக்காலையும் பெருசாக போய் பார்க்கல, இப்போ இஸ்ரேல் போகணுன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டே கிடையாது. சரி, வயசானவங்க போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் போக முடியல. நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணி அப்புறம் ஏதோ ஒரு பெர்மிஷன் வாங்கி அவங்க போயிடுறாங்க இஸ்ரேலுக்கு. அங்கே போயிட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட நினைவலைகள் பின்னாடி வருது. ஸோ அப்போ வந்து இந்த ஹியானா மோசஸ் அப்படின்ற பெண் தான் நம்மளோட கதையோட நாயகி. அவளும் அவங்க அப்பா ஆரோன் மோசஸும் வந்து ஹிட்லரோட அந்த நாசி கேம்ப்ல அந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சு இங்கே வராங்க, இந்தியாவுக்கு வந்து. அங்கேருந்து கேம்ப்ல தப்பிச்சு கேம்ப்ல அவங்க போகல. அவங்க கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் தப்பிச்சு வரணும்னு முயற்சி பண்ணும்போது எங்கேயுமே அவங்களுக்கு போற வழி இல்லை. அப்போ வந்து அவங்க இந்தியாவை பத்தி ஏதோ ஒரு வகையில கேள்விப்பட்டு அந்த நாட்டுக்கு வராங்க, இந்தியாவுக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து பியூரான ஹிந்து ஃபேமிலி, ஆனால் அவங்க நான் பிராமன். இவங்க வந்து தங்கியிருக்கிற இடம் வந்து அக்ரஹாரம். ஸோ அந்த இடத்துல என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த கதையில் வந்து அந்த பெண்ணை வந்து எப்படி அக்ரஹாரத்தில் இருக்கும் போது அந்த பெண் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த பெண்மணி வந்து இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியை விட்டு வந்திருக்கு, அம்மாவை விட்டு வந்திருக்கு, ஒரு சின்ன 11 வயசு பொண்ணுன்ற ஒரு கருணையில் ரொம்ப அட்டாச்சாக அவங்க பார்த்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் வந்து இருக்கிறா. இந்தியாவோட கல்ச்சர் அவளுக்கு புரியலை. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்ட் இருக்காங்க. அந்த மாமி வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப அவளுக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இவன் ஒன்னொன்னுத்தையும் புரிஞ்சுக்கிறா அந்த ஊர் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். இந்த ஸ்டோரியில் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து நேம் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அவரோட பேர் வந்து கரியப்பா, அந்த அம்மாவோட பேர் குண்டம்மா. ஆனால் அவங்க ஸ்கூலில் அவர் பார்க்குறதுக்கு அவங்க அந்த ஃபாதர் பக்கத்து வீட்டு அங்கிள், ஸோ அவர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காருன்றதுனால அவங்க சார் வந்து போஜராஜான்னு பேர் வச்சுருவாங்க. ஸோ அந்த பேர் தான் அவருக்கு கௌரவமாக இருக்குது. ஒரு சில பேர் நிக் நேம் மாதிரி தான் இருக்குது. சொல்லு. அந்த ஒரு அக்ரஹாரத்தில் அந்த பிராமணன் பார்க்க அந்த ஃபாரின்காரங்க மாதிரி தான் இருப்பாங்களா? இல்லை, இவங்கெல்லாம் ஃபாரின்காரங்க. மாமி என்கிட்ட நீ சொல்லு. இது வந்து அது அவருக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேரக்டர் மூலயமா வந்து படிப்போட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவரோட படிப்பு தான் அவரை உயர்த்திருக்கு. இந்த மாதிரி அந்த டைம்லலாம் கேஸ்ட்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் போது இந்த கேஸ்ட்டுக்கு மத்தியில் நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து நிற்கணும்னா படிப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பர்சன். அப்படியா? இல்லையா? சரி, அவர் ஜூ இல்லைங்க, அது பிராமின் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். என்னடா எதுவுமே சம்பந்தம் இல்லை, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த நாவலில் போட்டுருந்துச்சா? இல்லைங்க, பக்கத்து வீடுங்க இவங்க. சரி, நீ சொல்லு. ஸோ இவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவங்க நான் பிராமின்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிராமின் அல்லாதவர்களில் பிராமின். அதாவது வந்து என்னதான் அவங்க வந்து அந்த பிராமணர்களால் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்தால் கூட, ஆனால் அவங்க கேஸ்ட்டுக்குள்ளே அவங்க சுப்பீரியர்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இது இன்னைக்கு இல்லைங்க, அந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நான் பார்க்குற பல மக்கள் வந்து நாங்கள் தான் வசதி அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த வீட்டில் அந்த ஊரில் வாழ்கிறப்ப அவங்க அப்பா தவறி போயிடுறாங்க. ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிடுறாங்க. அப்போ இந்த குடும்பம் அவளை அரவணைச்சு வச்சுக்குது. அப்போ அவள் இந்த ஊர் இந்த கல்ச்சர் எல்லாமே அவள் கற்றுக்கிட்டு அவள் நிறைய படிக்கிறா. அந்த டைமில் நிறையா அவளால் ஸ்கூல் எஜுகேஷன் அவள் வேண்டான்னு சொல்லிடுறா. பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் இன்டெப்டட் டு த ஃபேமிலி. இந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து கடன்பட்டிருக்கோம். ஸோ இது இருக்கா. பட் அதே நேரத்தில் அவள் போய் நிறையா வந்து லைப்ரரியில் படிக்கிறா, நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா,
ஒரு கட்டத்துல வந்து ஹிட்லர் செத்தும் போயிட்டான்னு தெரியுது. ஆனா இவ போடுற லெட்டர்ஸுக்குலாம் ரிட்டர்ன் வரல. இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல. ஸோ ஹிட்லர் வந்து செத்தும் போயிட்டான். அப்போ வந்து ஆனா அவளோட போடுற லெட்டர்ஸ்க்கு பதில் இல்லை, அவளை தேடி யாருமே வரல. ஸோ அது வந்து அவளுக்கு அந்த ஏக்கம் இருக்கு. பட் இருந்தாலும் அவள் இந்த காலத்தோட ஓட்டத்துல இந்த குடும்பத்தோட ஒரு இந்திய பெண்ணாவே வாழ்ற அளவுக்கு ஆயிடுறா. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல வந்து அந்த வீட்டு பையனுக்கு வந்து இவன் மேல வந்து ஆசை வருது. ஆமா, நான் வந்து இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்களே? ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்பா. அப்பா படிச்சவர், அப்பா ஒத்துக்குவாரு, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து கேஸ்ட்லேயே அவங்க கேஸ்ட் பார்க்குறவங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவன் நம்ம வீட்டு புள்ள தான், நாளைக்கு வந்து உன் அக்கா தங்கச்சிங்க வரணும்னா அவள் தான் பார்த்துக்குவா. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹிடன் அஜெண்டா ஃபீல் ஆச்சு. நம்மளோட புத்தியை காமிச்சிடுறோம்ல, நீ என்னதான் நல்லவளா இருந்துக்கோ ஓகேம்மா, ஆனால் உன் பொண்ணுங்க சேஃபாக வரணும்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவளுக்கு வந்து இவளோட அந்த பாஸ்ட் வந்து அவளை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவள் அந்த ஒரு 10-11 வருஷம் தான் அவள் வந்து அந்த ஜெர்மனியில் வாழ்ந்தா. ஆனால் அது வந்து அவளோட அந்த இளமை பருவத்தையே வந்து அழிச்சிருச்சு. அவளுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக, அது ரொம்ப நீண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பையன் பிறந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறான். இப்போதான் அவளுக்கு வந்து அவளோட ஒரு வம்சம்னு ஒரு குழந்தைய பார்க்கும் போது அவளுக்கு என்ன தோணுதுன்னா, தான் விட்டு வந்த அந்த குடும்பத்தோட அந்த மெமரிஸ் வந்து அவளை பயங்கரமாக ஹாண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஹாண்ட் பண்ணுறப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் அந்த குழந்தைய கையில் எடுத்து சொல்கிறா, நீ நாளைக்கு குழந்தை ஓதரும் சொல்லு. ஸோ அந்த குழந்தை கையில் எடுத்து சொல்கிறேன், நாளைக்கு நீ வந்து என்னை வந்து ஃபாரின் அனுப்ப போறியா. அவள் இது வரைக்கும் இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து அந்த விவேக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவள் எதுவுமே தனக்கு வேணும்னு கேட்கவே மாட்டான். அவள் மற்றவங்கள நல்லா பார்த்துக்குவா, அவளுக்கு அந்த கடமைப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். முறையா ஷீஸ் ஆஸ்கிங் ஃபார் சம்திங். நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்றது வந்து அவளோட மக்களை தேடி போய் பார்க்கணும்னு ஆசை அவளுக்கு. பையன் கிட்ட குழந்தை கிட்ட பேசுறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலம் உருண்டோடுது, பையன் வளர்ந்துடுறான். அவள் வந்து படிப்புக்கான முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறா. படிப்பு தான் முக்கியம். அங்கங்கே இந்த புக் ஃபுல்லாகவே வந்து படிப்பு இருக்கும். ஸோ அது வந்து அவள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, பையன் வளர்ந்ததுக்கப்புறம் அவள் வந்து அப்ராட் போகணும்னு கேட்குறான். இவ்வளோ வருஷம் அவங்களுக்கு இப்போ 60 வயசு தாண்டிட்டாங்க, இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காங்க திருமணம் பண்ணி கூட. ஆனால் அவள் வந்து இப்போ வரைக்குமே வந்து விவேக் வந்து அவனோட ஒய்ஃபோட டார்க் பேஜஸை கேட்கணும்னு விரும்பலை. ஏன்னா அதுக்கான ஒரு விடையே இல்லை, அதுக்கான போகிற வழி இல்லை, நம்ம அவளை கேட்டு அவளை இன்னும் சங்கடப்படுத்த. ஸோ இப்போ அவங்க வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறாங்க, போயிட்டு இறங்குறாங்க, ஜெர்மனி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க போகிற இடம் வந்து ஆம்ஸ்டர்டாம். ஓகே, நெதர்லாண்டில் இருக்க ஆம்ஸ்டர்டாம் போகிறாங்க. அங்கே தான் இவ கடைசியாக வாழ்ந்திருந்தா. ஸோ இப்போ தான் அவளோட கதையை அவள் சொல்கிறா. அவனுக்கு இப்போ தான் கேட்கறதுக்கான அந்த ஹிஸ்ட்ரியை தேடி போகிறாங்க. ஸோ இப்போ தான் அவனுக்கு கேட்கறதுக்கான ஒரு தைரியம் வருது. ஸோ அவன் கேட்கும் போது சொல்கிற 4 தலைமுறையாக அவங்க வீட்டில் அந்த ஊரில் வாழ்ந்திருக்கும் போது ஹிட்லர் வந்து எப்படி வந்து பவருக்கு வர்றான், அதாவது அவன் ஒன்றுமே இல்லாமல் ஜெர்மனி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவன் வந்து உள்ளே வந்துட்டு அவங்களோட அந்த லேபர் கட்சியில் சேர்ந்துட்டு 1 இயரில் அது வந்து நாசி கட்சியாக மாறிடுது. அப்போ அவனுக்குள்ளே ஏன்னா அவனோட சைல்ட்ஹுட் ரொம்ப பேடாக இருந்திருக்கும், ட்ராமடைசிங்காக இருந்ததுனால அந்த ட்ராமாவில் வரதுனாலையும் வெறுப்பு, விரோதம், அந்த மாதிரி ஃபீலிங்கோட தான் அவன் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஜூஸ்னால தான் வந்து நமக்கு வந்து அவங்களால தான் வந்து ஜெர்மனியோட இது வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பரப்ப ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு மயக்கம் மக்கள்கிட்ட வந்துடுது. அதை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டு யூதர்களை மட்டும் அழிக்கலை, ஊனமுற்றவங்களையும் அழிச்சான். அவனுக்கு உபயோகமா இல்லாத எல்லாரையும் அவங்க அழிச்சிட்டான். அதுதான் ஹிட்லரோட ஒரு பியூர் ரேஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ஆரியாஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட், மற்றவங்க எல்லாருமே தேவையில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இனத்தை அழிச்சான். அவன் எப்படி ஆரம்பிச்சான்னா, இது வந்து கைதிகளுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இந்த நாசி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவனோட அந்த ஒரு இரும்பு கரத்தை இவங்க மேலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அவள் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி யூதர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து எல்லாமே வேலை போகிறதுலேருந்து எல்லாமே ஒன்றா யூதருக்கு அகேன்ஸ்டாக நடக்குது. இப்போது எங்கள் ஃபேமிலியில் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து சயின்டிஸ்டாக இருந்தார், லே மேட்னர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலாகவே இருந்தாங்க. அவங்க ஒரு யூத சயின்டிஸ்ட்டு. அவங்களுக்கும் அங்கே வந்து அநீதி நடந்திருக்கு, அதையும் இவங்க வந்து கதையில் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ண மாதிரியும் அவங்க இருக்காங்க, நம்மளும் இருப்போம், நமக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு இவங்க ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருந்துட்டாங்க. ஏன்னா இவனோட அப்பா, அந்த ஆரோன் மோசஸோட அப்பா வந்து வேர்ல்டு வார் 1 வந்து ஜெர்மனிக்காக போராடி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
ஆனால் அது நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் லே மேட்னரையுமே வந்து அந்த ஒட்டஹான்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து லே மேட்னர் இருக்காங்களே பரவாயில்லையான்னு கேட்கும் போது தான் இவருக்கு அந்த ஒரு ஷாக்கே வருது. என்னடா நம்மலாம் ஒரே டீம்னு நினச்சோம், விஞ்ஞானிகள் டீம்னு நினச்சோம், ஆனால் அப்படி இல்லை. நம்மளோட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வெளியே அமிச்சிட்டானுங்களே பயந்து ஓடிபடி இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன லேமேன் நீ சொல்லு. நான் வந்து நம்பினேன், என்னோட அறிவு வந்து இந்த தேசத்துக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை கூட யோசிக்கல அவங்க வந்து நான் யூதன் அப்படின்றதுனால என்னை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ யூதர்களை வந்து இவங்க வந்து ரொம்ப பயந்து வீட்டிலே இருக்கிற ஒரு சமயம் அவங்க ஒரு திடீர்னு ஒரு நாள் ராஜான பகவான ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறான். திறந்து பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறான், நின்றுட்டு சொல்கிறான், இந்த மாதிரி யூதர்கள் ஆண்களை வந்து நாளைக்கு வந்து கவர்ந்துட்டு போக போகிறாங்க, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்க பயந்துருவாங்க, இவங்களை ஏதோ அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு தெரியும், உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட உயிரை வந்து வேர்ல்டு வார் 1 காப்பாற்றினாரு, அதோட நன்றி பதிலாக பண்ணுறேன், நாளைக்கு காலை தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே எல்லாருமே வந்து பேடாக இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையாக ஒரு பர்சன் இருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க, தப்பிச்சு டச்சுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் ஆம்ஸ்டர்டாம் போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கும் போது அங்கே ஒரு 2 வருஷம் நல்லா வாழ்ந்தாங்க. அவங்க போகும்போது எங்கள் வீட்டில் 4 பேர் தான், அம்மா அப்பா அக்கா அக்காவும் இவளும் தான். அங்கே போயிட்டு தம்பி பிறக்கிற 5 பேர் ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த அவனோட ஹிட்லரோட அந்த நாசி வந்து அவங்க இன்னும் வைட் ஸ்ப்ரெட் ஆகி டச்சுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட வேலைகள்லாம் தகர்க்கிறாங்க. அப்புறம் வெளியே போக முடியல. வீட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு கூட பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கூப்பிடல. அப்போ இந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு நான் கேட்க கூட இல்லை, ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வந்து கதவை தட்டி உங்கள் வீட்டில் ரெபேக்கான்னு மூத்த பெண் இருக்கால, அவளை நாளைக்கு டக்காவ் கேம்புக்கு கூப்பிட்டு போகிற ரெடியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு பயம் வந்துடுது. ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறா, அன்னைக்கு நைட்டாக ஊரை வெட்டி கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்ன ஆகுது, இவர் வந்துடுறாரு, ஒளிஞ்சிருந்தவர் வந்துடுறாரு. முதல்ல வந்து இவளும் அப்பாவும் வராங்க. ஒரு பின்னாடி ஒரு 2 நிமிஷத்தில் அவங்க அம்மா வந்து தம்பியை தூக்கிட்டு வரணும், அதுக்கு சப்போர்ட்டாக அக்கா வரணும். வரும்போது சைரன் போட்டு வேன் வந்துடுது, அவங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே அவளுக்கு தெரியலை என்னாச்சுன்னு. இந்தியா வந்துடுறா. ஸோ அவளுக்கு அவளோட ஒரு நாளுமே அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நம்ம அம்மா அக்கா தம்பி அதை சர்வை பண்ணாங்களா, எங்கேயாவது இருந்திருப்பாங்களா. ஏன்னா இப்போ இவளுக்கே 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ இருந்தாலும் அம்மா இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், என் குடும்பம் அதில் கஷ்டப்படல, அவங்க ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு சாகலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது எனக்கு இருந்தால் போதும். அவளோட அந்த விடை தெரியாத கேள்விகளோட விடையை தெரியுது. அவள் போகிற இடத்துல போகிறா, நெதர்லாண்டில் போகிறா, அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்றா. ஊரே மாறி இருக்குது, அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் அவங்க அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகிறா, இங்கே யூத ஃபேமிலி இருந்துச்சு, நாங்கள் அது நீங்கள் தானா அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணு எக்ஸைட் ஆகிறா. ஆனால் அவளுக்கு அதுக்கு மேலே இந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. ஸோ அப்பா அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, ஓகே டக்காவ் கேம்புக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ மேபி அங்கே தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க, நம்ம ஜெர்மனிக்கு போய் டக்காவை போவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜெர்மனிக்குள்ளே போய் டக்காவை போகிறதுக்கு அவங்க அந்த பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறும் போது ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. இது வரலாற்றோட ஒரு மோசமான பக்கங்கள் பதியப்பட்ட ஒரு நாடு தான், ஒரு இடம் தான், ஆனால் உங்களோட அந்த வன்மத்தை எங்கள் மேலே காட்டாதீங்க, நாங்கள்லாம் பாவம் தான்ற மாதிரி அந்த ஊரில் நடந்த பாவத்துக்கு இப்போ கரண்ட்ல இருக்க மக்கள் வந்து நாங்களும் எதுவும் பண்ணலப்பா, எங்கள் தாத்தா தான் பண்ணார், ஐயோ நாங்கள் பாவம், நாங்கள் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணோம் அங்கிள், அதுக்குள்ளே குளிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க டக்காவ் கேம்புக்கு போறாங்க. போய் பார்க்க கேம்புக்கு எதுக்கு போறாங்க? கேம்புக்கு போனாலே முடிஞ்சு போச்சு கதை. அங்கே போய் பேர் தான் வெரிஃபை தான் பண்ண முடியும், உள்ள இருந்தாங்களா இல்லையான்னு. இல்ல அதுதான் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க அவங்க. டக்காவுக்கு ஒரு பக்கத்தில் டீ கடையா போட்டு இருக்க போறாங்க, வந்துட்டியா அக்கா அப்படி இல்ல. அங்க இன்னொரு கேம்ப் இருந்தது. அந்த கேம்ப் வந்து ஆஷ்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கதான் ஆஷ்விட்ஸ் சொல்லிட்டு அதான் மெயின் கேம்ப். அதுதான் அந்த கேம்ப்ல தான் எல்லாரையும் கொன்றுவாங்க. டக்காவ் கேம்ப்ல என்ன பீச் வாலிபால் இல்ல, டக்காவ் கேம்ப்ல அவரோட எல்லாம் ஒண்ணுதான். கேம்ப்னா என்ன, சம்மர் கேம்ப் நினைச்சிட்டியா? டக்காவ் கேம்ப்ல வந்து என்ன அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அவங்க லேபரா இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, மாசம் சம்பளம் கொடுத்து பிஎஃப்லாம் கொடுப்பாங்க நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இல்ல அட்லீஸ்ட் உயிராவது வாழ்வாங்க அப்படின்னு நம்பிக்கை இவளுக்கு இருக்கும். ஸோ அந்த கேம்போட இடத்த போய் பார்க்கும்போது அங்கே ஒரு கேஸ் சேம்பர் இருக்கும். ஆனால் சமைப்பாங்களாங்க? இல்லை, அது கேஸ் சேம்பர் தான், ஆனால் நாங்கள் கேஸ் சேம்பராக யூஸ் பண்ணல, இது வந்து குளியலறையாக இருந்துச்சுன்ற மாதிரி அங்கே எழுதியிருக்கும். ஸோ இவளுக்கு ஓகே, இங்கே வந்து ஒரு மரணக்குழி இல்லை டக்காவில் அப்படின்னு, ஒரு காமன் பாத்ரூம் தான் கட்டியிருக்காங்க ஹைஜீனிக்கா அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க அக்கா. ஸோ அவங்க வந்து அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையோடு இருக்கா, சரி ஏதோ ஒன்று தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு லேடியை பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, நீங்கள் வந்து யூஎஸ் போனால் ஹாலோகாஸ்ட் மியூசியமில் வந்து அங்கே பேர் போட்டிருக்கோம்,
வெரிஃபை பண்ணிட்டு அழுதுட்டு ஊடு போய் சாருங்க தேடிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. ஸோ இங்கே இந்தியா திருப்பி வரா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு அவன் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் ட்ரை பண்ணுறாங்க, எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடைக்கல. அப்போ இவங்க பழைய வீட்டில் இந்தியாவில் கூட இருந்தவங்க வந்து ஒரு பொண்ணு அங்கே இருக்கானோன்னா அவள் பயங்கரமாக ஹாப்பி ஆகி நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவளே கூப்பிட்டு போய் இந்த இடத்துலாம் காட்டுவாள். ஸோ அங்கே போயிட்டு இவங்க அந்த ஹாலோகாஸ்ட் மியூசியமில் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும் போது அது பெரிய இடம், இறங்கி நடந்து வந்து அவங்க வயசோட முதுமையில கஷ்டப்பட்டு தான் வராங்க. வந்து பார்க்குற இடத்துல ஒரு இடத்துல அவள் ஸ்டன்னாகி நிற்கிறா. பார்த்தா அங்கே பேர்லாம் இல்லை. அங்கே பார்த்தா அவங்க அக்காவோட பூட்ஸ் இருக்குது. அவங்க அக்காவோட 15th பர்த்டேக்கு அவங்க அப்பா கிஃப்ட் பண்ண ஒரு பூட்ஸ் இருக்குது. அது அவங்க அம்மா ஏதோ ஒரு இது மாதிரி செயின் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அது அங்கே பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமாக அவங்க அக்கா செத்து போயிட்டா அப்படின்ற ஒரு வந்துடும். அவளுக்கு ரொம்ப உடஞ்சு போயிடுவா. உடஞ்சி போயிட்டு அங்கே யாரோ ஒரு அங்கே தான் ஃபுல்லாக புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அவங்க சர்வைவரோட புக்ஸு. ஒரு சர்வைவர் வராங்க அப்படின்னோன்னா வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு இருக்கும் போது அவங்க போய் பேசுவாங்க. இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், உங்களுக்கு உண்மையாகவே யாரெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வேணும்னா இஸ்ரேலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் யாத் வஷீம் போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே முடிஞ்ச கட் டு ப்ரெசென்ட். இப்போ அவங்க ஆல்ரெடி இஸ்ரேலில் இருக்காங்கல்ல, இஸ்ரேலில் அக்கா இறந்து போச்சு, ஷூ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. ஸோ அவளுக்கு என்னன்னா சரி யாத் வஷீம் போகும்னு சொல்லிட்டு இப்போ எப்படியோ பையன்கிட்ட போராடி வந்துட்டா. இஸ்ரேல் வந்தாச்சு. இஸ்ரேல் வந்து அவங்க காரில் போகிறாங்க. போகும்போது 3 டிஃப்ரெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர், ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, ஹியானா கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அவங்க டிரைவர் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. 3 நியூஸ் பேப்பரும் 3 டைப் ஆஃப் பாம்பு பிளாஸ்ட் சொல்லுது. ஒன்று வந்து பஸ்ஸில் வச்ச பாம்பு பிளாஸ்ட், இன்னொன்று காரில் பிளாஸ்ட் ஆனது இஸ்ரேலில். ஆமாம். இன்னொன்று வந்து ஒரு வாட் இஸ் தட் ஒரு கிளப்பிங்கில் ஆன பாம்பு பிளாஸ்ட் எல்லாத்தையும் பற்றியும் பேசுது. அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க கேட்குறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது இது வந்து கடவுள் எங்களுக்கு அருளப்பட்ட பூமி இது அப்படின்லாம் அந்த டிரைவர் சொல்கிறாரு. அப்போது விவேக் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இக்னரன்ஸாக அவன் என்ன கேட்டுடுறான்னா பாலஸ்தீன் இங்கே எங்கே இருந்ததுன்னு அவன் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுறான். பாலஸ்தீன்லாம் இது ஒன்றுமே கிடையாது, ஆனால் வந்து அவங்க அது எதுவுமே கிடையாது நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, பயங்கர ஒரு முழுசாக சந்திரமுக்கியாக மாறிடுறான். ஆமாம். அப்போது இவ உடனே ஸ்டாப் பண்ணிடுறா அவளை, சரி வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் யாத் வஷீம் போகிறாங்க. போயிட்டு என்ன ஆகுது, ஃபுல்லாக அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க, அதில் இறந்தவர்கள் பேரை பார்க்குறாங்க. இவ போய் அவங்க அம்மா பேர் ஹெலனா மோசஸ்ன்னு சொல்லி தேடுறான். அவங்க தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி எப்போ இறந்தாங்க அப்படின்னா ஜனவரி 1943 வருஷம்ன்றாங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி வென் இவங்க கிளம்பி இந்தியா வந்த டைம், அதே மாதம். ஸோ அவளுக்கு ரொம்ப அதுக்கு மனசு கஷ்டமாயிடுது. கஷ்டமானோடனே என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அம்மா அன்னைக்கே இறந்து போயிட்டாங்க, அப்போவே இறந்து போயிட்டாங்கன்றது பாரமாக இருக்குது. சரி பக்கத்து ரூமில் போனால் ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சீன்லாம் படிக்கும் போது அவ்வளோ ஒரு தத்ரூபமாக எழுதியிருப்பாங்க. ஃபுல்லாக கேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே குழந்தைங்களோட புகைப்படங்கள், இறந்து போன குழந்தைங்களோட புகைப்படங்கள். அதை பார்க்குறப்போ வந்து அங்கேயும் தம்பியோட ஃபோட்டோவை பார்த்துருவா. ஃபுல்லாக உடஞ்சி தலை சுற்றுற மாதிரி ஆகி கீழே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்போது அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட பேசி வெளியே கூப்பிட்டு போவா. அப்போ இந்த மாதிரி என்னோடய குடும்பத்துக்கு தேடி வந்தேன், இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அக்காவை பற்றி இன்ஃபர்மேஷனே கிடைக்கல அப்படின்றப்போ அவன் சொல்லுவான், என்னோட அக்கா ஒருத்தவங்க வந்து ஹாலோகாஸ்ட்லேருந்து சர்வைவ் ஆகி இங்கே இருக்காங்க, அவங்கள நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ போய் அவங்கள பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா சொல்கிறா இந்த மாதிரி ஃபுல் கதையும் எப்படி அவள் இந்தியா போனாலாம் சொன்னதுக்கப்புறம் இங்கே ஒருத்தவங்க வந்து கிரீவர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கன்னொன்னே. ஏன்னா ரெபேக்கான்ற பேரை கேட்டோன்னா அவளுக்கு மேட்ச் ஆகுது. ஆனால் அவங்க ரெபேக்கா கிரீவர்னொன்னே இப்போ வேறு யாராக இருக்குமோன்ற பயம் அவளுக்கு. அப்போ அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறா இல்லை மேபி கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆத்தர் நிஜமாவே டைரக்டர் எடுத்து ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த காட்சி அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அங்கே இருக்க டைரக்டர் எடுத்து எல்லா மோசஸ் முடிகிற பேருக்கும் எல்லா கிரீவர்னு முடிகிற நேம்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுறாங்க. கடைசியாக ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெபேக்கா மோசஸ் வேணும் அப்படின்னோடனே இருக்காங்க, அவங்க ஹாலோகாஸ்ட் சர்வைவரா? ஆமாம் அப்படின்னோடனே நீங்கள் யாருன்னா நாளைக்கு வரும்போது சொல்கிறேன். அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா அவங்க பேத்தியோட கல்லறைக்கு போயிருக்காங்க. அவங்க பேத்தி வந்து அந்த கிளப்பிங்கில் நடந்த அந்த பாம் பிளாஸ்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த கிளப் எங்கே இருக்குன்னா இவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பீச்சில் தான். ஸோ இவங்க போய் ஒருத்தராக தேடுறாங்க, அவங்க அக்காவை கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா இவ்வளோ நேரம் கதை படிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி வந்து இந்த பொண்ணு இந்தியாவில் இருக்கா, எப்படி வந்து இந்தியன்ஸ் அவளை எடுத்துக்கிறாங்க, இந்தியன்ஸோட கல்ச்சர் அவள் புரிஞ்சுக்கிறா அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்த போர்ஷனில் வந்து அவள் ட்ராவல், அவள் என்ன அவங்க கோத்ரூ பண்ணாங்க இந்தியாவோட இதில் அப்படின்ட்டு.
இப்போதான் உண்மையாகவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு போர்ஷன் வருது. நான் படிக்கும் போது இது பெயின்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். இதுதான் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் இந்த கதையோட அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் இல்லைன்னு அடுத்த பகுதியும் வருது. ஸோ முதல்ல இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அக்கா கிட்ட வந்து என்னெல்லாம் அவள் ஹாலோகாஸ்டில் ஃபேஸ் பண்ணா, அந்த கேம்பில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணா அப்படின்றப்போ அந்த கதைகளை கேட்கும் போது நமக்கு ரொம்பவே மனசை உருக்குற மாதிரி இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து பேரே இல்லாமல் போயிடுவாங்க, பேரற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும். என்னன்னா எவ்ரிபடி வில் பி கிவன் அ நம்பர், அந்த நம்பர் வச்சு தான் ரோல் கால் அவங்கள பிடிப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் நாள் உள்ளே போகும் போதே வந்து ஒருத்தரையாக பார்த்து அங்கே எஸ்எஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அங்கே இருந்த அந்த ஒரு மிலிட்ரி பீப்புள். அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க வெதர் தே ஹேவ் டு கோ டு ரைட் ஆர் லெஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா போகிறா, கையில் குழந்தைய தூக்கிட்டு காலை இழுத்து போகிறா. அவளை ரைட்டில் போக சொல்லிடுறாங்க, இவளை லெஃப்ட்டில் போக சொல்லிடுறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இவளை இங்கே போய் அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நிர்வாணமாக எல்லாரையும் ஒரு இடத்துல இருக்கும் போது பசி பட்டினி எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்கள கேம்ப்லேருந்து கூப்பிட்டு போகும் போதே வந்து ரொம்ப ட்ராவல், ஏன்னா நெதர்லாண்ட்லேருந்து அங்கே போகணும். ஸோ சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக போயிடுறாங்க. அங்கே சுருண்டு போய் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த தன்னோட நிர்வாணத்தை விட கூட அவளுக்கு வந்து அந்த அந்த இடத்துல உயிரோட, அதாவது அந்த இடத்துல உயிரோட இருக்கிறது அவளுக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல அவள் இருக்கிறா. நெக்ஸ்ட் டே வந்து அவள் வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்குறா, எங்கள் அம்மாவையும் தம்பியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எந்த பக்கம் போனாங்கன்னா வலது பக்கம்னு. அங்கே ஒரு கருப்பாக ஒரு புகை தெரியுதுல்ல, அதுதான் அவங்க. ஸோ அவன் எப்படி ஊனமுற்றவங்களும் தேவையில்லைன்னு நினச்சானோ அதே மாதிரி யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவனுக்கு வேண்டாம். வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும், அவங்களையும் கொன்னுடுறான். அப்போ அவள் கேட்பா ஒரு கேள்வி, அந்த புகை வந்து டக்காவ் கேம்ப் ஒரு இடம் தான், சுற்றி அவ்வளோ ஊர் இருந்தது, அந்த புகை அந்த அந்த அவங்களோட விளையாட வாழ்க்கையில் போய் கருப்பட் அவங்க ஆத்தர் யூஸ் பண்ணிருக்க வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கருப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களோட அவங்களோட பீஸை குலைச்சிருந்துருக்காது, அவங்களாம் நிம்மதியாக தான் இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாமே வந்து நிம்மதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா எவ்ரிபடி வாஸ் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஈஸியான ஸ்லேவ்ஸ் கிடைக்கிறாங்க, ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஈஸியான ஒரு டெஸ்ட் பீஸ் கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஈவன் காமன் பீப்புள் கூட இவங்க அந்த முகாம் இழுத்துட்டு போகப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், இல்லை தப்பி பழைச்சு வேற ஊருக்கு போகிற குடும்பமாக இருக்கட்டும், அவங்க விட்டுட்டு போகிற பொருட்கள்லாம் மலிவான விலையிலையோ ஃப்ரீயாகவும் அவங்களுக்கு கிடைக்குது அவங்களோட டே டு டே லைஃப்காக. ஸோ மக்கள் மறத்து போயிருந்தாங்க. இவ்வளோ ஒரு பெரிய கொடூரம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கேம்புக்குள்ளே. ஆனால் வந்து அதை வந்து இந்த உலகம் வந்து நின்று பார்த்துச்சு. ஒரு பிஸ்னஸாக மார்க்கெட்டாக சைடில் போயிட்டு வந்துருக்கு. அதான் இந்த உலகம் வந்து அமைதியாக நின்று பார்த்துச்சு இவ்வளோ நடக்கும் போதும். அப்போது என்ன அவள் யோசிக்கிறா அப்படின்னா, அவளோட அந்த நாட்கள் அந்த கேம்பில் ஒரு நாளும் உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலாக ஃபீல் பண்ணுறா. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இஃப் ஐ சர்வைவ் அவுட் ஆஃப் திஸ் பேட் பிளேஸ் அலைவ், இங்கே உள்ள என்ன நடந்துச்சு இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும். ஆனால் அவளுக்கு என்ன தெரியாதுன்னா, உலகத்துக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருந்தது. யாருமே அதை வந்து எதிர்க்கலை, எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஒன்று அவங்களுக்கு வந்து ஆதாயமா இல்லை ஹிட்லர் மேலே இருந்த பயமான்னு தெரியல. சுற்றி இருந்த மக்களே வந்து அதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணலை. ஸோ என்ன ஆகுது, இவளுக்கு உள்ளே நடந்த கொடுமைகள்லாம் வந்து எப்படின்னா பயங்கரமாக அடிக்கிறது, வேலை வாங்குறது, அதெல்லாம் தாண்டி இவளுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தி இருந்தா, மரியான்னு ஒருத்தி இருந்தா, அப்புறம் அர்னால்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த அர்னால்டு வந்து ஃபஸ்ட்டு நாளே அவள் லைனில் ஏதோ தப்பாக தள்ளி போகும்போது அவன் இழுப்பான். இழுத்துட்டு ஒழுங்கா லைனில் நில்லலாம் கொண்டுடுவாங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சு ஒரு சின்ன மெல்லிய காதல், 15 வயசு பொண்ணு தானே, எந்த இடத்துலனாலும் காதல் பூக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பெயினில் ஒரு ரிலீஃப் மாதிரி அந்த காதல் இருந்துச்சு. ஸோ மரியான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள்கிட்ட எல்லாத்தையும் அவள் சொல்கிறா, சொல்லி இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு லேடி வந்து மதர் ஃபிகர் மாதிரி இருக்காங்க. இவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது மடியில் போட்டு படுக்க வச்சு ஆறுதல் சொல்கிறதா இருக்கட்டும், அவளுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு நாள் வந்து மெடிக்கல் கேம்ப் வைக்கிறாங்க. இவன் எல்லாம் உள்ளே நடந்த கொடுமைகள்லாம் பற்றி பேசும்போது மெடிக்கல் கேம்ப்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் போகலை, என் ஃப்ரெண்டு மரியா தான் போகலாம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிக்காயிட்டு திருப்பி மெடிக்கல் கேம்ப் போயிட்டா, அப்புறம் ஒரு நாள் செத்தே போயிட்டா. அது ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாலியல் துன்புறுத்தல்களும் உண்டாச்சு. ஏன்னா இவ சின்ன பொண்ணு, அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எஸ்எஸ் கார்ட்ஸ் வந்து இந்த ஸ்லேவ்ஸை வந்து டச் பண்ணக்கூடாது, நாட் பிகாஸ் ஆஃப் அந்த ஒழுக்கத்தினால கிடையாது, அவங்க ரொம்ப கீழ்த்தரமானவங்க, நம்ம வந்து அவங்களோட கலக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். பட் அதே நேரத்தில் காமத்துக்கும் மோகத்துக்கும் கூட, ஏன்னா அவங்களும் ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த மோகத்துக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு கார்டு வந்து கற்பழிப்பான். அது நடக்கும். ஆனால் என்ன ஆகும்னா, அது முடிச்சுட்டு அவனுக்கு ரெண்டு பிரெட் பட்டர் தடவின பிரெட்டு போடுவான். இவ்வளோ வெக்கமேலாம் அந்த பிரெட் எடுத்து சாப்பிட்ருவான். ஏன்னா
அவளுக்கு அந்த இடத்துல சாப்பாடு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். இதுதான் வந்து எனக்கு அந்த வாழை படத்துலேயும் அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஊரே அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கோம், ஆனால் பசின்றது வந்து எல்லாத்தையும் தாண்டினது. அந்த பையனுக்கு கடைசியில் பசிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப டீப்பாக டச்சான ஒரு இடம். ஸோ இந்த எஸ்எஸ் கார்டு அவளை கூப்பிட்டு போய் பாலியல் வல்லுறவில் ஈடுபடும் போது இன்னொருத்தன் வருவான். வந்தோடனே பரவாயில்ல இந்த பொண்ணு சதையாக தான் இருக்கா அப்படின்னோடனே நீயும் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவளை வந்து துன்புறுத்தணுன்னு. புக்கு புண்டே கிடைக்கலையா உனக்கு? கடுப்பு நேரமும். ஸோ என்ன ஆகுது, அப்போ அன்னைக்கு இவளுக்கு பிரெட் கிடைக்குது. ஆனா அவளோட பசியை என்னவோ வந்து அவள் தாண்டிட்டு அந்த லேடிக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரெட்டை கொண்டு போய் அங்கே கொடுக்குறா. அந்த லேடியை வாங்கி சாப்பிட்டுறா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவள் ரத்த கலரில் இருக்கிறது தெரிஞ்சதை பார்த்துக்கிறோம். அவ போய் டிப்ரெஷன்ல போய் தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த பொண்ணு இவ்வளோ இந்த கதையை கேட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அவள் அவங்கள பார்க்கவே மாட்டான். அப்புறம் யாரோ சொல்லுவாங்க அவங்க வந்து இரும்பு இந்த கரண்ட் வெளியில் பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் அவள் என்ன பண்ணுவான்னா அவங்களோட அந்த சடலத்தை எடுத்து வரும்போது நேராக போய் அவங்க காலில் இருக்க பூட்ஸை கட்டிடுவாள். ஏன்னா அவளுக்கு இது நாள் வரைக்கும் வந்த நாள்லேருந்து கொடுக்கப்பட்ட பூட்ஸ் வந்து அவள் காலுக்கு பத்தாது. ஆனால் அவள் அதை போட்டு வீங்கின காலில் தான் வேலை பார்ப்பா. ஸோ அந்த மரணம் நடந்திருந்தா கூட இந்த இடத்துல அந்த பூட்ஸ் வேணும்னு அவள் எடுத்துக்குவா. அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவளோட அந்த பையனை பற்றி கேட்கும் போதும் அவன் எங்கே போனானே தெரியாது. அங்கே இருக்கிற யார்ட்டையும் போய் கேட்பா, அர்னால்டு எங்கன்னு தெரியுமா அப்படின்னா தெரியல. அப்புறம் ஒரு நாள் அவனோட நம்பரை சொல்லி இந்த நம்பரில் இருக்கவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் எப்படின்னா இந்த டீகம்ப்ரெஷன் சேம்பரில் போட்டு அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து பேராஷூட் தயாரிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவனை கொண்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஜெர்மன்ஸ் வந்து வேர்ல்டு வாரில் தோக்கும் போது அந்த டைமில் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த நாசி எஸ்எஸ் கார்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணோன்னே இவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ தப்பிச்சு இவங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டு இவ்வளோ சஃபரிங் கோத்ரூ பண்ணாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி அவளோட கேள்விகளுக்கான விடை கிடச்சிருக்கு. ஆனால் அந்த விடை அவளுக்கு மனசுக்கு சமாதானம் கொடுத்துச்சானா இல்லை. ஆனால் ஏதோ ஒரு க்ளோஷர் அவளுக்கு கிடச்சிருச்சு அவளோட லைஃபுக்கு. ஓகே அட்லீஸ்ட் அக்கா சர்வைவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்களோட ஒரு ஹோலி பிளேஸ் வந்து வெயிலிங் வால் ஜெருசலேம்ல அழுவாங்க. ஆமாம். ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இவங்க போவாங்க. போகிறப்பெல்லாம் வந்து அவங்களோட அந்த அக்காவோட பையன் ஒருத்தர் இருப்பான் தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து இந்த ஊர் வந்து நாங்கள் கட்டினோம் இந்த ஊரை. ஆனால் வந்து பேலஸ் உங்களுக்கும் அதாவது இந்தியர்களுக்கும் எங்களுக்குமா இருக்கிற ஒரே ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்மா. ஸோ இவ கேட்பா இஸ்லாமியர்கள் ஏன் நீ சொல்கிற? டெரரிசத்துக்கு மதமே கிடையாது, எந்த மதமும் வந்து டெரரிசத்தை வந்து சொல்லலை. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டெரரிசம் ஸ்டாப் பண்ண போகிறவங்க தான் டெரரிஸ்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போது அவன் சொல்லுவான் இந்த மாதிரி இங்கே அப்போது வந்து இங்கே பாலஸ்தீனர்கள் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாய் தவறி அவன் ஹஸ்பண்ட் கேட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இதே வேலை அவனுக்கு. ஆமாம், அவன் கேட்கவும் பயங்கரமாக ட்ரிகராக இங்கே பாலஸ்தீனர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹிஸ்ட்ரியை போய் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா பாலஸ்தீன் அப்படின்றது அது வந்து ஃபுல்லாக அரப் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் தான் இந்த இஸ்ரேல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வேர்ல்டு வாரோட முடிவில் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்ட ஜூஸ்க்கு ஒரு லேண்டு கொடுக்கணும், ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட். ஏன்னா அந்த லேண்ட் இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க ஜெர்மனிலேருந்து. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த யூரோப்புக்குள்ளே அதை கொடுக்காம வெளியில் எங்கேயோ அரப் கண்ட்ரிக்கு நடுவில் பாலஸ்டீன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆண்ட ஒரு நிலம் அது. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க இஸ்ரேல்னு சொல்லிட்டு 1948. ஸோ இப்போ இவங்க வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கடவுள் எங்களுக்கு அருளப்பட்ட ஒரு நிலம். அதாவது யூதர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து காமனான புக்கு தான் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ண ஓல்ட் டெஸ்டமெண்ட். அவங்க குரான்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து டோரான்னு சொல்கிறாங்க அந்த புக்கை. ஸோ இந்த வரலாற்று கதைகள் எல்லாமே அது காமன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து சந்ததியே இல்லாமல் இருக்கும். ஆப்ரஹாமுக்கும் சாராக்கும் கல்யாணம் இருக்கும். 90 வயதுக்கு மேலே வந்து அவங்க சந்ததியே இருக்காது. ஸோ என்ன ஆகுது, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை வந்து அவருக்கு கட்டி வச்சு அவர் மூலியமாக ஒரு குழந்தை வருது. ஏன்னா ஆப்ரஹாமுக்கு வம்சமே இல்லாமல் போயிடும்னு அவள் ஒய்ஃப் பயப்படுவா. ஆனால் கடவுள் ஏற்கனவே சொல்லியிருப்பாலும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ 90+ இயர்ஸில் சாரா வில் பிகம் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களும் ஒரு குழந்தைய பெற்றதுக்கப்புறம் அந்த மனைவி மூலயமா வந்த குழந்தையும் அந்த மனைவியும் விரட்டி அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இஸ்மாயில். சரிங்களா? ஸோ இங்கே தான் 2 மதமும் பிரியுது. ஸோ ஐசக்கோட வழிமரபினர்கள் வந்து யூதர்கள், இஸ்மாவேலோட வழிமரபில் வந்தவங்க தான் வந்து பாலஸ்டீன்ஸ்.
ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா 2 பேருமே ஒரே ஃபேமிலி தான். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஐசக் வந்து பலியாகிற இடத்துல கடவுள் காப்பாற்றினாருன்றீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இஸ்மாவேல். ஸோ 2 பேரும் படித்த கதைகள் ஒன்று தான், ஆனால் பர்சீவ் பண்ணுற விதங்கள் வந்து வேற வேற. ஸோ பைபிள் ஒரு புக்கு, எனி ஹோலி புக் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையுமே சொல்லல, கருணை அன்பு மட்டும் தான் சொல்லுது. கதை அதில் தானே இருக்கு, பைபிள் தானே அந்த கதை இருக்கு, வேற இதில் இருக்கு. பைபிள்லாம் எல்லா ஹோலி புக்கும் தான். இஸ்மாயில் வரட்டினாரு, இவனை சாமசத்தில் ஆபிரகாம் இதில் போட்டிருந்துச்சு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தானே போட்டுருக்கு, அதில் தானே கதை போட்டிருக்கு. அதை வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பேலஸ் செத்துட்டு இருக்காங்க ஜனங்க, என்ன கதை கணக்கு இது? அதாவது கரெக்ட், அது எடுத்தவொடனே கடவுள் வந்து அன்பா இருங்கன்னு சொன்னார் ஏசுனாரு, நியூ டெஸ்டமெண்ட்ல தானே வராரு, நீங்க தானே உட்காந்து இழுத்தீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு, ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, பட் எனி ஹோலி புக் டசன்ட் சே கோ ஃபைட்னு சொல்கிறது கிடையாது. எல்லா புக்கும் சொல்கிறது, எங்கே எது சொல்லலை சொல்லி எல்லாம், அதனால சண்டை போடுறது நியாயம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களே அந்த ஆத்தரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லா புக்லேயுமே வந்து வார் பற்றி மென்ஷன் ஆயிருக்கு. அது என்ன ஹோலி வார், எப்படி வந்து ஒரு வார் வந்து ஹோலியாக இருக்க முடியும்? எந்த வாருமே வந்து ஜெயிக்கிறது கிடையாது, வாரில் ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது. ஏன்னா குருக்ஷேத்திர போரில் கூட பாண்டவர்கள் ஜெயிச்சப்போ கூட இங்கே வந்து நிறைய விதவைகளும் அனாதைகளும் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு வாரே நடக்கலன்னா குருசேத்திர வாரே எல்லாத்தையும் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். 90 வயசுல பாட்டி பத்துச்சுன்ற, இது வாரு போச்சுன்ற கதையை நிஜம் நம்பிக்கிட்டு தான் நீங்கள் இவ்வளோ ட்ராமா பண்ணிருக்கீங்க உலகத்தில். காலையில் சூரியன் வருதா, நைட்டு நிலா வருதா, அவ்வளோதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா ஒரு கதை, அதுதான் ஒரே கதை. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆனால் இவங்க இப்போ கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்க, அந்த அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டம் என்ன கேட்குறாங்க? நீ வந்து ஜெர்மன்ஸ்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என்னெல்லாம் அப்படி யார் மேலே பாம்பு போடணும்? யார் மேலே நீ போய் சண்டை போடணும்? உனக்கு வக்கு இருந்தா இஸ்ரேல் யாரு கூட சண்டை போடணும்? என் தாத்தனை ஒருத்தன் கொன்னா, நான் யாருக்கு போய் கேள்வி கேட்கணும்? அவனை போய் கேள்வி கேட்பானா? இல்லை சும்மா இருந்ததை பிடிச்சி அவன் லேண்டை பிடிச்சி மேலே ஏறிட்டு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானா? கரெக்ட். ஏன்னா அவன் அடிப்பான், அந்த தைரியம் உனக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒருத்தர் வந்து லேண்டு கொடுக்காம, ஏன்னா எனக்கு இது புக்கு படிக்கிறப்ப எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, எல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு தான். அந்த ஒரு லேண்டுக்காக தான் எல்லா போராட்டமுமே. ஆச்சரியமாக இருந்தது, எதுக்காக வந்து இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த லேண்டு கொடுக்காம தான் அவன் அங்கேருந்து விரட்டுறான். இவன் இங்கே வந்துடுறான், இவன் இங்கே வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த 1000 ஆண்டுகளாக வாழ்ந்த பாலஸ்தீனர்களை இன்னைக்கு வரட்டலாமா? எப்படி வரட்டலாம்? அதுதான் அவன் கேட்குறான். நீ வரட்டுறான், இந்த அம்மா அதுக்கு ஃபீல் பண்ணதா இல்லையா? ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க ஜஸ்டிஃபையே பண்ணல. அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களோட ஒரு, அதாவது என்னோட கேள்வி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றாங்களா காசால? என்னோட கேள்விகளுக்கான விடைகள் கிடைச்சது. ஆனால் அந்த விடைகளுக்கு தாண்டி அதிகமான கேள்விகள் இருக்கு. ஆனால் அந்த கேள்வி இந்த நிலத்துல நான் புதைச்சு வச்சுட்டு போறேன், என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஒரு சஃபரிங்கை கோ த்ரூ பண்ற, அந்த சஃபரிங் நீ எதுக்கு இன்னொருத்தருக்கு அதே சஃபரிங்கை கொடுக்குற? உன்னை விரட்டிட்டான். இல்ல அவங்க வந்து இந்த கொஸ்டின்ல தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கான போர் அப்படின்னா 2 பக்கமும் வலிமையா இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டுக்கணும். ஒருத்தங்க மேல மட்டும் ஒருத்த கொண்டு போறான், அது பேர் இன்வேஷன், ஆக்கிரமிப்பு. சும்மா இருக்கிற அந்த பல்லாவர இடத்த வந்து போலீஸ் இடிக்கும்ல புல்டோசரை வச்சு, அந்த மாதிரி ஆகாது, வார் வராது. ஆமா, அதுதான். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இப்போ வந்து நீ வந்து சொல்கிற இங்கே வந்து அவன் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இங்கே நடக்கிற டெரரிஸ்ட் அட்டாக்னா நீ காசால என்ன பண்ணுற? நீ காசால என்ன பண்ணுற? அங்கே ஒரு வாலில் வந்து ஒரு வேலையை அமைச்சிடுற, அந்த இடத்துல கோயில், அந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, வீடு இங்கே இருக்குது, ஆனால் மாணவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க, என்ன யூஸு? அதாவது நீ வந்து பாட்டிமா நோகாமல் அவங்க பேட்டி வந்து அம்மாஸ் பாம் பிளாஸ்ட்ல தானே இறந்து போன மாதிரி காட்டுது. அது ஏன் வந்துச்சு? அது காரணம் கேட்டால் இவங்க லேண்டை போடுங்கன்றது தானே. ஆனால் இது வந்து அவன் சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அவள் வந்து அந்த இடத்துல வந்து இயேசுவை வந்து இயேசுவை புதைச்சி வச்ச, இறந்ததுக்கப்புறம் இயேசு இருந்த கல்லறை சுற்றி ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை விசிட் பண்ண போகிறாங்க. இல்லை அவங்க என்ன, ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஆத்தர் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி பல ஜாதிகள் மதங்கள் எல்லாமே இருக்கு, ஆனால் இந்தியா யூனிட்டியா இருக்காங்க. என்னது? இருங்க இஸ்ரேலோட நிப்பாட்ட சொல்லு. இல்லைங்க, ஜூவா வந்தியா பக்கத்தில் இருக்கிற நான்பிராமின் வீட்டில் வந்து காப்பி தண்ணி கழுவுனியா, பையனை செட்டில் பண்ணியான்று உன் வேலை முடிஞ்சு போச்சு. அக்கா ஷூவை பத்தியா அழுதியா, கணக்கு முடிஞ்சது. இல்லை அவங்க வந்து அந்த டைம்ல எழுதுனாங்க, ஆனால் அப்பயுமே ஒன்றா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் நான் ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் இருந்தேன். அவள் இந்தியாவோட அந்த ஒரு பெருமையை வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. அவள் வெள்ளையா இருந்திருக்கிறா, ஜூவா இருந்திருக்கா, நம்மளோட கொஞ்சம் மேல் ஜாதின்னு சொல்லிட்டு தான் சேர்த்துருக்காங்க உள்ளார. நம்ம ஊரில் தான் எல்லா ஏரியாலையும் கேம்ப் இருக்கு.
இல்லையே காலனின்னு போட்டு வச்சிருக்கீங்களா? கரெக்ட். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்மளோட மேல் ஜாதின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகும், நீ வந்து ஏன் வந்து அந்த பிராமணன் வீட்டுக்குள்ளே போக முடியாது? அவர் தங்கச்சி, அந்த விவேக்கோட தங்கச்சி, அவங்க வீட்டில் யாருமே போக முடியாது. ஏன்னா நாங்கள் புலால் சாப்பிடுவோம், நாங்கள் வந்து அந்த மாதிரி நான் பிராமின்ஸ் அப்படின்னு. நான் தான் எதுவுமே கிடையாது, இப்போ நான் போகலாமா? இல்லை நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவ. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவள் மாட்டுக்கறி சாப்பிட்றவ அப்படின்னா அவள் அதோடையும் கேவலம் தான். ஸோ அவளை யாருமே பெருமையாகவும் நினைக்கல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இப்போ சொல்கிறேன் நான் இப்போ சாப்பிட்லாம், நீ சாப்பிட்ற இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யும். சில இடத்துல வந்திருக்குன்னு கேட்குதா மாமி? அது அந்த குட்டி பொண்ணு கேட்குறா. ஸோ இப்போ என்ன ஆகுது, பேக் டு ப்ரெசென்ட் என்ன ஆகுது, இங்கே வந்து அவள் வந்து அந்த கேள்விகள் வந்து அவளுக்கு மனசு தக்கிது. அவள் என்னென்னவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ல நிற்கிறாங்க. பாலஸ்தீனங்களை வெளியே அமிச்சாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், எங்களோட 50 வருஷமா நாங்கள் தான் இந்த நாட்டை வந்து உருவாக்கணும். இன்னொரு முறை சொல்லு. பாலஸ்தீனர்களை வெளியே விட்டாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். இன்னொரு முறை. பாலஸ்தீனர்களை வெளியே அமிச்சாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். ஏன்னா ஹிட்லர்னு சொன்னேன். அதுதான் தப்பு இல்லைல்ல. ஸோ அதுதான் அவள் கேட்குறா. இல்லை என்ன கேட்குறா? அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான், இவங்களை வெளியே அமிச்சா நிம்மதி. நான் அவன் நினைச்சா இப்போ நீ நினைக்கிற, அப்போ இதில் யார் மேலே தப்பு? இதில் ரெண்டு பேருமே தப்பு தான். அவன் அந்த தப்பை பண்ணா, நீயும் எந்த தப்பு பண்ணன்றதுதான் கேள்வி. அப்போ என்ன ஆகுது, இவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் அந்த நாட்டை வந்து கட்டுனேன் 50 வருஷம். அப்போ இந்த நாடு வந்து வெறும் பாலைவனமாக தான் இருந்துச்சு. ஹிட்லர் அதான் சொன்னேன், நாங்கள் தான் கட்டணும், கிறிஸ்டியன்ஸ் தான் கட்டணும், நாங்கள் தான் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தேன், பாலிடெக்னிக் தான் கொண்டு வந்தேன், ஃபோக்ஸ் வேகன் ஏக்காரங்க நீங்கள் ஜூ ஒன்றுமே பண்ணல, நான் ஒரு கதை கட்டினேன், அந்த கதையை நம்புறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க பாலஸ்தீனர்களை வந்து, ஏன்னா இப்போ பாலஸ்தீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு குறுகிய இடம். ஆனால் அங்கேயும் போய் நான் இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வைட் பண்ணுறேன், தாக்குதல் பண்ணுறேன், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு கூட வேணா சேர்ந்து வாழு, பக்கத்து சந்துக்குள்ளே வாழு. இங்கே பாடுறா என்ன கேம்பில் கட்டினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், பக்கத்தில் இடம் கூட, நான் உரமாக இருந்தேங்கன்னா சரின்னு தான் சொல்ல போகிறான் அவன். அவனுக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இங்கே இஸ்ரேல் அமைச்சது வந்து சுற்றி இருக்க அரப் கண்ட்ரிஸ்க்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சாய்ஸே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவங்க வலிமை குறைந்தவங்களாக இருந்தாங்க. எப்போவுமே தன்னை விட வலிமை குறைந்தவங்களாக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா, ஒரு மனுஷ புத்தியே எப்படி ஆகுதுன்னா, ஓகே அவங்களை அட்டாக் பண்ணி பார்ப்போமே, ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான். ஸோ என்ன ஆகுது, ஆனால் இதுலேயே வந்து அவளுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, என்ன நம்ம நாட்டை தேடி வந்திருக்கோம் இப்படி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ச்சில் போயிட்டு அவள் ப்ரே பண்ணுறா, ஜீசஸை பார்த்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்து மன்னிப்போட உருவமாக உங்களை நான் பார்க்குறேன். இப்போ இந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க ஜூஸ் மேபி ஜீசஸை இவங்க தான் கொன்னாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனல் கர்ஸ்னால அவங்களுக்கு இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாங்களோன்ற தாட்டோ எனக்கு வந்துச்சு. ஏன்னா புக்கு படிக்கும்போது, ஏன்னா நான் படித்த ஹிஸ்ட்ரியோ அதெல்லாமே அது எனக்கு அந்த தாட்டை எவோக் பண்ணுச்சு. பட் அவள் இதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பா. என்ன கேட்டிருப்பான்னா, இந்த மாதிரி தான் சொன்னான் ஹிட்லர், சொல்லி தான் எங்களை வந்து அழிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒரு விஷயத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜீசஸுமே ஒரு ஜூ தான். அவர் மனுஷனாக பிறந்த இடத்துல அவர் வந்து யூதராக தான் பிறந்தார். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இல்லை, அவர் யூதர்களின் அரசனாக தான் தன்னை வந்து நிலைநாட்டிக்கிட்டாரு. ஆனாலும் யூதர்களை அவரை ஏற்றுக்கலை, அதுதான். ஆனால் அவர் யூதராக தான் இருந்தார். ஸோ என்ன ஆகுது, நீங்கள் தான் ஒரு மன்னிப்பின் உருவம், உங்களை வந்து யார் கொலை பண்ணாங்களோ அவங்களை நீங்கள் மன்னிச்சிங்க, அந்த மாதிரி எனக்கு எங்கள் நாட்டுக்கு நடந்த கொடுமையெல்லாம் நான் வந்து மன்னிச்சிடுறேன், ஆனால் இவங்களும் மனம் மாதிரி இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு வரும்போது அப்போ அவங்க அந்த அக்கா பையனோட பையன், அதாவது அக்காவோட பேரன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பாசிட்டிவாக இருப்பான். அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து வார்க்கு அகேன்ஸ்ட்டு, எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும். இப்போது அந்த கிளப்பில் வச்சு அந்த பிளாஸ்ட் நடந்துச்சு, எனக்கு வந்து அப்போ தான் இருந்தாவ, நான் வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு தான் வெளியே வந்தேன், பார்த்தா டம்முன்னு ஒரு சத்தம், என் மேலே சடலங்கள் ரத்தம்லாம் வந்து விழுது. என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான், என்ன அப்படின்னா, அந்த பையன் எங்களோட ஒத்த வயசில் இருக்க பையன் தானே, அந்த கிளப்பில் இருக்கவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தான், அவன் வந்து இடுப்பில் பாமை கட்டிட்டு எதனால் வெடித்தான்? அவனுக்கு என்ன இருந்திருக்கும், வாழ்க்கையில் என்ன வெறுப்பு இருந்திருக்கும்? அவனுக்கு வெறுப்புலாம் ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு இந்த வாழ்க்கையோட இருட்டு தாங்க முடியல, அவனுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு லைட்டுமே இல்லை, அவனுக்கு எதுவுமே ஒரு ஹோப்ஃபுல்லாகவே இல்லை. அதனால் இந்த உலகத்தில் வாழறதுக்கு போய் சேர்ந்துடலான்றது தான் அவன் செத்துட்டான். அவனுக்கு எந்த மத ஈடுபாடோ இல்லை வந்து லேண்ட் ஈடுபாடோ எதுவுமே கிடையாது, அவனோட வாழ்க்கை நரகமாக இருக்குது. என்ன ஆகுது, அவள் அந்த கேள்விகளோட இந்தியா வர்றா. இந்தியா வந்தோன்னு என்ன ஆகுது, ஒரு 1 year ஆகிடுது. ஆன இடத்துல இங்கே வந்து கோத்ரா குஜராத்லாம் அந்த ரைட்ஸ் நடக்கும் போது வந்து இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, முன்னாடி வந்து அவள் அந்த மாதிரி பெண்கள் வந்து பெங்களூரில் இறங்கி வேலை பார்க்கும் போது கொடுக்கும்போது இவன் ஹெல்ப் பண்ணுவா. பட் இறங்கி அவள் வந்து குரல் கொடுத்துருக்கவே மாட்டான். ஆனால் இப்போது அவள் பயங்கர ஆக்டிவாக எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக அவள் பேசுகிறதா இருக்கட்டும், தன்னோட கருத்து எடுத்து வெளியே வைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்போ அவள் ஹஸ்பண்டே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பான், இல்லை ஏன் மக்கள் கஷ்டப்பட்டப்போ வந்து உலகம் நின்று பார்த்துச்சு, இப்போ வந்து வி வாண்ட் டு கிவ் அ ஸ்டேட்மெண்ட், உலகம் நின்று பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னாகும், இவங்க மாடி வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து தங்க வச்சுருப்பாங்க, அந்த அகமதாபாத்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணை. ஆனால் லேட்டராக அந்த பையனுக்கு வந்து அவளோட மகனுக்கு வந்து அவன் மேலே காதல்லாம் வந்துடும். அதில் சும்மா கிளீஷேவாக கதையோட காட்சி சுவாரஸ்யத்துக்காக வச்சுருப்பாங்க.
கடைசியில் அந்த பொண்ணு வந்து முஸ்லீம்னு தெரிஞ்சு பயங்கர இதுவாயிடும். ஏன்னா அவனுக்கு வந்து முஸ்லீம் வெறுப்பு இருக்கும். ஏன்னா அவங்க பாட்டிக்கு முஸ்லீம் ஓகே, பாட்டி முதல்ல சொல்லியிருப்பா இந்த பொண்ணு கிறிஸ்டியன் தானே, இல்லை நான் கிறிஸ்டின் கிடையாது நான் ஜூ அப்படின்னு. முஸ்லீமா இல்லைன்னா ஓகே தான். ஸோ அவங்களோட பிளட்லையும் காலங்காலமாக அந்த முஸ்லீம் எதிர்ப்பு இருந்தது. ஸோ முஸ்லீம்னு தெரிஞ்சு பயங்கரமாக அகேன்ஸ்ட் ஆகி பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு போய் அந்த யூத சமாதி கூப்பிட்டு போய் இங்கே தான் அவன் தாத்தா தூங்குறாரு, உங்கள் அம்மா வந்து ஹியானா மோசஸு, அவள் வந்து அந்த யூத சமாதியை வந்து பார்த்துக்கிறது வந்து முஸ்லீம் பீப்புள் தான். ஸோ இப்படி தான் அந்த உலகம் வந்து இருக்குது, எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் தான் பண்ணுறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கணும்னா ஆமாம் அவனோட மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டு அவன் திருப்பி மனம் மாறுற மாதிரி கதை முடியுது. ஆனால் எனக்கு இந்த வாரெலாம் அடுத்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கதை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க கதை எழுத ஆரம்பித்த காலத்தில் யூதர்களை பற்றி இன்ஃபர்மேஷனோ இல்லை ஹிட்லரை பற்றி இன்ஃபர்மேஷனோ பெருசாக இல்லை. ஆனால் அவங்க கதை முடிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, நிறைய வந்து மெயின் கேம்ப் புக்கு ஈஸியாக கிடைக்குது பெங்களூரில். அவங்க யாருக்கு வந்து இந்த ஹிட்லரோட வெற்றி வந்து லட்சியமாகுது அப்படின்றது அவங்களோட ஆச்சரியம். எதுக்காக அவனை இப்போ கொண்டாடுறாங்க திடீர்னு? ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது ஹிட்லர் வந்து கொண்டாடப்படுறதுனால அது பயங்கர ஸ்கேரியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு உலகத்திலே ஒரு ஹிஸ்ட்ரியிலே ஒரு 6 மில்லியன் யூதர்களை கொண்ட ஒரு டார்க்கெஸ்ட் ஒரு பேஜஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து அவன் எழுதுனது தான். ஸோ எதுக்கு அவங்க கொண்டாடுறாங்க? ஸோ அந்த ஹிட்லர் அப்படின்றவன் வந்து எங்கே வேணாலும் பிறக்கலாம். இப்போது நம்மளே கூட ஒரு மனுஷனை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஹிட்லர் இருக்கான். இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு தப்பு நடக்குது, அதை கண்டும் காணாமல் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நம்மளும் அதை வேடிக்கை தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து எனக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்குமே ரிலவெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் அப்படின்றது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனும் அதாவது இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, அவங்க அக்கா கேட்பாங்க, இவ்வளோ இவங்க பேசணும் கேட்பாங்க, ஏன் ஒருத்தியாக அதை மாற்ற முடியுமா? ஒருத்தரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். தங்களோட வரப்போகிற சந்ததிக்கு கருணையும் அன்பையும் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, நம்ம வந்து தேவையில்லாமல், ஏன்னா ஒருத்தரும் மாறும் போது உலகமே மாறிடும். நீ புக்கு கரையை முடிஞ்சு சொல்லு, இதெல்லாம் சும்மா கடைசியில் எண்டிங் புக்கு வைக்கணும்னு எழுதுறது, அதெல்லாம் ஒன்றும் மாறாது. அது மாறாது. பட் நான் எனக்கு என்ன தோணுச்சு, அதெல்லாம் மாறாத. நீ புக் கதை சொன்னியா, ஓகே 50 நிமிஷம் ஓட்டினியா, அதோட போகுது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் மாற. நீ என்ன ஆள்? நீ முதல்ல அவங்கள சொல்லிட்டு அடுத்த வீடியோக்குள்ளவா. ஸோ நைஸ், இட் வாஸ் அ நைஸ் ஸ்டோரி. யாத்வேஷம் ட்ராமா பண்ணிட்ட ஒருத்தர் இங்கிலீஷ் புக்கில் பண்ணுவா, நீ தமிழ் புக்கில் இது ஏதோ யாத்வேஷமாக லவ் ஸ்டோரி வரும்னு நினச்சேன். சோகா ஆண்டி வீட்டில் பூட்டிட்டு மாமா வெளியே போவார்னு பார்த்தா அந்த கதையும் இல்லை, சோகமாக்கிட்டேன். தேடுவீங்களா என்ன கதரை ஓடுறதுக்குன்னு? இல்லை, இது வந்து கன்னடத்தில் சாகித்ய அகாடமி வாங்கின புக்கு. இந்த புக்கை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காரு நல்ல தம்பி அப்படின்றவர். அவர் ரொம்ப அதாவது நம்மளோட நேட்டிவிட்டிக்கு, அதாவது சில விஷயங்கள்லாம் கர்நாடகாவோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எங்கேயுமே அது வந்து நமக்கு அந்நியமாக ஃபீல் பண்ணாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நேட்டிவிட்டியாக வந்து அவங்க அந்த கதையை தமிழில் வந்து எழுதியிருப்பார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு எனக்கு வந்து இந்த புக்கு படிக்கும் போது நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா ட்ராமான்னு சொல்லிட்டு, நிஜமாவே நான் நிறைய இடங்களில் வந்து அந்த குழந்தை செத்து போச்சு அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து நிறைய இடங்கள் என்னால் அதுக்கு மேலே படிக்க முடியல. புக்கை மூட வச்சுட்டு எனக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் இது கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஒருத்தரும் செல்ஃபாக இல்லைங்க நிஜமாவே சில விஷயங்கள் ஒருத்தரும் மாற்றிக்கலாம், மாற மாட்டாங்க. இல்லை யாருமே போய் வாரம் நிறுத்த போகிறது கிடையாது. ஓகே, பட் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஓகே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம கேள்வி கேட்கணும், இல்லை நம்ம வந்து அதாவது நம்ம ஒரு மனுஷனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இந்த புக்கு படித்த எத்தனையோ லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க, அது ஒரு 10 பேருக்கு வந்தால் கூட அது அச்சீவ்மெண்ட் தான். நைஸ், அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நைஸ் நைஸ். நான் பேச எதுவும் இல்லை, நீ எல்லாம் பேசிட்டேன். இது எங்கே கிடைக்கிது, எதில் எங்கே வாங்கினேன்? இது வந்து எதிர்வெளியீடில் வந்து எதிர்வெளியீடில் இருக்குது, அவங்க கிட்ட இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது, வாங்கிக்கலாம். நைஸ். அடுத்து தமிழ் புக்கடை பார்க்கலாமா? கண்டிப்பாக. சந்தோஷமான புக்கை படிச்சுட்டு வரேன் மாதிரி. ஓகே, இலக்கிய குரல்கள் விஜயவதராஜ். இது அணி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. தேங்க்யூ.